இப்போ வந்து ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ்ங்கிற கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம வந்து டேட்டா வந்து எப்படி கொடுத்தாலும் சரி, அந்த டேட்டா வந்து ஒரு ஆர்டர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஓகே, கிரியேட் டேபிள். நான் வந்து இல்லாத ஒரு டேபிள் வைக்கிறேன். T5ன்னு ஒன்று இருக்காது. ஓகே, ஸோ ஏ நம்பர்னு வைக்கிறேன். நம்பர். ஸோ பிரைமரி கீங்கிற கீவேர்டை நம்ம இங்கேயே யூஸ் பண்ண முடியும். ஓகே, பிரைமரி கீ. பிரைமரி கீக்கு நம்ம கீவேர்டு இப்படி யூஸ் பண்ணோமோ அப்படின்னா, நம்ம வந்து நேம் வந்து எப்படி கிரியேட் ஆகும்? அதாவது நம்ம கன்ஸ்ட்ரெயின் நேம் ஆஃப்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு நேம் கொடுப்போம் கன்ஸ்ட்ரெயின்க்கு. இங்க எப்படி கிரியேட் ஆகும்னா sys_ன்னு கிரியேட் ஆகும். நீங்க இந்த டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்ப வந்து தெரியும். நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து பிரைமரி கீங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பிரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க வந்து இது வைக்கிறதுக்கு பதிலாக நம்பர் தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. வேர்கேர் கூட வைக்கலாம். வேர்கேர்லயும் ஏபிசிடி லைன்ல வரும். வேர்கேர் டு சைஸ் ஆஃப் ஒரு 50 வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 கூட இருக்கும். சும்மா ஜஸ்ட் கிரியேட் பண்றது. ஓகேங்களா? இங்க வந்து என்ன யூஸ் பண்ணா ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ். ஆர்கனைசேஷன்ற இண்டெக்ஸ்ங்கிற கீவேர்டை வந்து நீங்க இங்கே யூஸ் பண்றீங்க. ஓகே, ஜஸ்ட் நான் செமிகோலன் கொடுத்துறேன். ஓகே, என்ன பண்ணிருக்கேன், டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். டேபிளுக்கு வெளியில ஆர்கனைசேஷன்ற இண்டெக்ஸ்ங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் டேட்டா வந்து இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் இன்டு T1 வேல்யூஸ் ஆஃப் Z ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து Y கொடுக்குறேன். மூணாவது வந்து எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து ஒரு லெட்டர், இது வந்து சிங்கிள் கோட்ல கொடுக்கணும். ஸ்ட்ரிங் இல்லை. ஸோ ஸ்ட்ரிங்கை சிங்கிள் கோட்ல கொடுங்க. கமெண்ட் நாட் ப்ராப்பர்லி எண்டட். ஓகே, ஸோ தனித்தனியாக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இசட்டை வந்து இன்வாலிட் நம்பர். வேர்கேர் தானே இப்போ வச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ டேபிளை டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து ட்ராப் டேபிள் ஓகேப்பா. டேபிள் நேம் வந்து T5ல T1 யூஸ் பண்ணி அதே கொடுத்துட்டோம். ஓகே, T5 வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 3 ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டா பாருங்க. select star from T5. ஓகேங்களா? XYZன்னு வருதுங்களா? ஸோ என்ன டேட்டா இருந்தாலும் சரி அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து மாற்றி வந்து இது பண்ணிடும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ். ஓகே, டிஸ்கிரைப் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரைப் எதுக்கு பண்ணுறேன்னா இந்த டேபிள் வந்து எப்படி வந்து இதோட கன்ஸ்ட்ரெயின் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, ஜஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணால் ஒரு பாப்அப் கிரியேட் ஆகும். அந்த பாப்அப்பில் உங்களுடைய கன்ஸ்ட்ரெயினை போய் பார்க்குறோம். இப்போ பாருங்க, பிரைமரி கீக்கு எப்படி கிரியேட் ஆயிருக்கு, கன்ஸ்ட்ரெயின் நேம் sys_ன்னு கிரியேட் ஆயிருக்குங்களா? சிஸ்டமே அதுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து சிஸ்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
நீங்க நாட் நல் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கொடுப்பீங்க. நாட் நல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு இப்படி தான் நேம் இருக்கும். ஸோ டேபிள் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு, இந்த டேபிளுக்கு சினானிம்ஸ் கிரியேட் ஆயிருக்கா, கிராண்ட் ப்ரிவிலேஜ் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, எல்லாமே இங்கே தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஏதாவது பார்ட்டிஷன்ஸ் பண்ணியிருக்கோமா, பாருங்க எந்த பார்ட்டிஷனும் இங்கே கிரியேட் பண்ணல. ஸோ எல்லாமே இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பிரைமரி கீன்னு கொடுத்து இந்த ஆர்கனைசேஷன் கீவேர்டை நான் யூஸ் பண்ணலினாலும் சேம் டேட்டா தான் வருது. ஸோ சேம் அசெண்டிங் ஆர்டரில் தான் டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் செக் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம இங்கேயே கூட பண்ணலாம். ட்ராப் டேபிள் T5. ஓகேவா? T5ங்கிற டேபிளை ட்ராப் பண்ணிட்டேன். திருப்பி வந்து ஜஸ்ட் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இதுக்கு வச்சுட்டு நான் கிரியேட் பண்றேன். Z ஃபர்ஸ்ட் இன்சர்ட், Y செகண்ட் பண்றேன், X வந்து தேர்ட் பண்றேன். இப்போ பாருங்க XYZன்னு வருது. ஸோ ஆனால் எல்லா டைம்லையும் இது மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அதுக்கான பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இதே இல்லை, கன்ஸ்ட்ரெயின் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம் ஆர்கனைசேஷன்ற இண்டெக்ஸ் கீவேர்டில். ஆனால் அதுதான் வந்து ப்ராப்பர் கோடிங். ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பண்ணுங்க. நீங்கள் இந்த பிரைமரி கீ யூஸ் பண்ணலைன்னா இங்கே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கரெக்டாக வரும். ஸோ நான் ட்ராப் பண்ணிட்டேன், திருப்பி டேபிள் வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் வருமோ அந்த ஆர்டரில் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ பிரைமரி கீயை பொறுத்து டிஸ்கிரைப் ஆகிறது இதாகுது பாருங்க, ZYX. ஸோ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணாவே அசெண்டிங் ஆர்டரில் வருது. ஆனால் அது எல்லா டைம்லையும் வருமானது தெரியாது. அதனால தான் அந்த ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ்ங்கிற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.